எல்லாம் போச்சேன்னு வருத்தப்படாத கண்ணு, திரும்ப எழுந்து ஓடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில உச்சக்கட்ட துன்பம், ஒரு இயலாமை, ஒரு விரக்தி, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதமான சூழ்நிலைகள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா தரக்கூடிய ஒரு பாடல் வரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் வரிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் திரையுலகில் வந்து ஒரு 4500 பாடல்களை வந்து எழுதி தந்திருக்காரு நம்ம கண்ணதாசன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசனின் முத்தான சில பாடல்களை மட்டும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஆயிரத்தி 1949 வந்து கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் வந்து அழகான ஒரு மோட்டிவேஷன் சாங்னு கூட சொல்லலாம். இந்த சாங் வந்து எந்த மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணியின் காதலி. கவியரசு கண்ணதாசனின் இந்த பாடல் வரிகளை வந்து கவிஞர் வாலிக்கு எந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கவிஞர் வாலி தன் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி சென்னையில நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியரா வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிட்டேன். அந்த சந்தர்ப்பத்துல வந்து சென்னையில வந்து தங்கிட்டு இருக்காரு. ஒரே ரூம்ல வந்து கவிஞர் வாலி, நாகேஷ் ஒரு 3 பேர் வந்து தங்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல வந்து சென்னையில வந்து ரொம்ப சாப்பிடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த திரையுலகம் வந்து எந்தவித ஒரு வாய்ப்பும் வந்து கொடுக்கல. இவரால எதுவும் சாதிக்க முடியல. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்ம சொந்த ஊருக்கே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி பெடுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாரு. அந்த ரூமுக்கு அடிக்கடி யாரு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவரு வந்து சொல்றாரு, ஒரு படத்துல வந்து நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டு வந்து நான் பாடுறேன், நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாரு. அந்த படம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுமைதாங்கி. சுமைதாங்கி அப்படின்ற அந்த படத்துல மயக்கமா கலக்கமா மனதிலே அந்த படத்துல இருந்து இதை கேட்ட உடனே கவிஞர் வாலிக்கு வந்து அப்படி ஒரு மோட்டிவேஷன் ஆகி உடனே இதுக்கப்புறம் நம்ம இந்த சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம போகவே கூடாது, ஜெயிச்சுட்டு தான் நம்ம சென்னை விட்டுட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியரா வந்து உருவான பாடல் தான் இந்த பாடல். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து 1972 வந்து நீதி அப்படின்ற ஒரு படத்துல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு டிரைவரா வந்து நடிச்சிருப்பாரு. அந்த டிரைவருக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சோகத்தை வந்து போகக்கூடிய ஒரு பாடல் வந்து வரிகள் வந்திருக்கும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம். ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து சோகமானவங்க இருக்கும், சரி கொஞ்சம் சரக்கு போட்டு நம்ம மனசை தேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாங் இது. அப்படி சரக்கு போடும் போது அங்க வீட்டுல வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, நம்ம ஒய்ஃபுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கவியரசு கண்ணதாசன் வந்து இந்த பாடல் வரிகள் எழுதி தராரு. அப்போ வந்து எம்எஸ்வி வந்து சொல்றாரு, இதுக்கு வந்து எப்படி எந்த ஒரு குடிகாரனா இருந்தாலும் நான் நாளையில இருந்து தான் எதுவா இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர இன்னைக்குல இருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படின்றதுக்காக அந்த பாடல் வரிகளை மாத்தி அமைச்சிருப்பாங்க. இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாளையோட குடிக்கவே மாட்டேன், கண்டிப்பா விட்டுறேன். புதிய பறவை அப்படின்ற ஒரு படம், அந்த படத்துல இருந்து இது என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் வந்து லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப இருப்பாங்க. அதாவது இந்த பெண்கள்லாம் வந்து ஆண்களோட மனசை வந்து எந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்து அவங்களுடைய மனசை வந்து எந்த அளவுக்கு புண்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பாடல் வரிகள் வந்திருக்கும். வானம்பாடி அப்படின்ற ஒரு மூவி. கடவுள் வந்து எந்த அளவுக்கு இந்த பூமியில பிறகு வச்சு நம்மள வந்து பெண்களை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள லவ் பண்ண வச்சு கடைசியில வந்து அவங்க ஞாபகமாவே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். கடவுள்
மனிதனாக பிறக்க வேண்டும். வசந்த மாளிகை அப்படின்ற சிவாஜி கணேசன் நடிப்புல வெளிவந்த இந்த படம் ரொம்ப ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டு மனம் வேண்டும் இறைவன். என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களா? பாத்தியா, நல்ல வேலை கண்ட கழுதை போய் பார்த்திருப்பேன். நல்ல படம். அடுத்த பேரு தங்கப்ப தங்கம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவுதாங்க கஷ்டப்படணும், எவ்வளவுதான் ஏதோ போதும்பா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அந்த கடவுளை திட்டி தீர்த்து அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டோம், எந்த மாதிரி வேண்டோம் அப்படின்றத இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லுது. தானாடவில்லை அம்மா சதையாடுது அது தன். பாகப்பிரிவினை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு குழந்தை வந்து பிறந்து அங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம என்கிட்ட வந்து பிறந்து ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்ற. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. கவியரசு கண்ணதாசன் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஒரு முடிவு பெறு வரைக்கும் எப்படி இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகள் ஒரு முத்தான வரிகள் கூட சொல்லலாம். ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இளையராஜா மியூசிக்கும் அவர் பாடல் வரிகள் வந்து எழுதியிருக்காரு. கமல்ஹாசன் நடிச்ச மூன்றாம் பிறை அப்படின்ற இந்த மூவில இருந்து கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டே. அவரு எழுதின அந்த பாடல் வரிகளுக்கு அவருக்கு மட்டும்தான் உரித்தானது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பாடல் வரிகள் எழுதி முடிச்சுட்டு வந்து ஒரு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்றாரு, அக்டோபர் 17 வந்து நம்மளை விட்டு இறைவனடி வந்து சேர்ந்தாலும் கூட சொல்லலாம். ஏனோ தெய்வம் சதி செய்தது பேரை. சிவாஜி கணேசன் படத்துக்கு ஒரு பாட்டை வந்து சொல்லுவாரு. என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து கேட்பாரு. இதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த சுச்சுவேஷன் சாங்கும் இவருக்கு ஏத்த மாதிரி இருந்ததுனால அப்படியே என்ன பண்றாங்க, இந்த பாடலையும் அதனால வந்து ஏத்தி கொடுத்திருப்பாரு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.